सबको नमस्कार प्रणाम। இன்று நாம் நம் பாரத தேசத்தினுடைய உயிர் நாடியாக விளங்கும் ஹிந்தி மொழியை எழுத்திலிருந்து தெளிவாக கற்றுக்கொள்ளப் போகிறோம். எழுத்துக்களை கவனிக்கலாம். ஹிந்தி கற்றுக்கொள்வது நமக்கு பெருமைக்குரிய விஷயமாக கருதப்படுகிறது. நாம் இன்று உயிரெழுத்துக்களிலிருந்து ஆரம்பமாகும். உயிரெழுத்துக்கள் ஹிந்தியில் கவனிங்க. ஸ்வர் இங்கே இருக்குது, ஸ்வர் அப்படின்னு இருக்கு. வாவல்ஸ் உயிரெழுத்துக்கள் மொத்தம் 13 உயிரெழுத்துக்கள் ஹிந்தியில் இருக்குது. 13 அக்சர், அக்சர்னால் எழுத்து அப்படின்னு சொல்லுவாங்க. தேக்கியே பாருங்கள், நான் ஹிந்தியில் கலந்து தமிழ்லையும் ஹிந்தியில் கலந்து பேசுகிறேன். நான் அங்கிரேசினா ஆங்கிலம், தமிழ் அங்கிரேசி, தமிழ், கன்னட், மலையாளம் இது போன்ற மொழிகள் எல்லாம் கோட்டுக்கு மேலே எழுதப்படுகின்றன. ரேகா கே ஊப்பர், ரேகா என்றால் ஹிந்தியில் கோடு, கே ஊப்பர் அப்படின்னா மேலே, ரேகா கே ஊப்பர் அப்படின்னா கோட்டுக்கு மேலே. மகர் ஆனால் ஹிந்தி ரேகா கே நீச்சே லிखी जाती है. ஆனால் ஹிந்தி கோட்டுக்கு கீழே எழுதப்படுகிறது. கவனிக்கலாம் பாருங்கள். தமிழில் ஆ, ஆ, இ, ஈ, உ, ஊ. இதை ஹிந்தியில் ரூ அல்லது ரீ என்று இரண்டு விதமாக உச்சரிப்பார்கள். ரூ என்றும் ரீ என்றும் உச்சரிப்பார்கள். அடுத்தது ஏ. இங்கு எழுதும்போது பாருங்கள், தமிழில் உள்ளது போல ஏ குறில் எழுத்து இல்லை, ஷார்ட் வவல் ஹிந்தியில் கிடையாது. அடுத்து ஐ, அடுத்து ஓ. இங்கும் கவனியுங்கள், ஓ என்ற குறில் எழுத்து ஹிந்தியில் இல்லை. அடுத்ததாக ஔ. அடுத்து தமிழ் இல்லாதது போன்ற எழுத்துக்கள் அம், ஆக. இப்பொழுது நாம் தமிழில் எழுதிவிட்டோம், தமிழில் எழுதியிருக்கிறாங்க. இப்போ இதை எப்படி ஹிந்தியில் எழுதணும் அப்படின்னு பார்க்கலாம். ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் நான், ஹிந்தி எழுத்துக்கள் கோட்டுக்கும் கீழே, கோடு என்பதை ஹிந்தியில் ரேகா என்பார்கள். கோட்டுக்கும் கீழே அப்படின்னா ரேகா கே நீச்சே, கோட்டுக்கும் கீழே எழுதப்படுகிறது. கவனிங்க. இந்த மாதிரி 31 எழுதுகிறோம். 31 எழுதி அப்படி ஜாயின் பண்ணுறோம். ஏ ஹை ஆ, இதுதான் ஆ. அதே போலவே எழுதி ஆ எழுதி பக்கத்தில் ஒரு கோடு ஆ பன்தா ஹை. கியா பன்தா ஹை? ஆ பன்தா ஹை. ஆ பன்தா ஹை என்றால் ஆ ஆகிறது. அடுத்தது இது போல எழுதுவதால் ஈ, ஈ ஆகிறது. ஈ பன்தா ஹை, மேலே ஒரு கோடு. அதே போலவே எழுதி மேலே இந்த மாதிரி ஒரு கொம்பு போட்டுட்டோம் அப்படின்னா ஈ பன்தா ஹை. ஏ ஹை ஈ, ஏ ஹை ஈ பன்தா ஹை. நம்பர் 3 लिखने से, ஆங்கிலத்தில் இருக்கிற மாதிரி நம்பர் 3 எழுதுவதால் 3 लिखने से ஊ बनता है. नंबर 3 लिखने से ஊ बनता है. ஊ लिखकर एक पूंछ, ஹிந்தியில் பூஞ்ச் என்றால் வால் என்ற அர்த்தம். ஊ எழுதி அதுக்கு பக்கத்தில் ஒரு ஊ, பூஞ்ச் வால் எழுதினால் ஊ बनता है. தலைகீழா கே எழுதி அந்த மாதிரி இது போல் எழுதினோம்னா इसको री भी बोलेंगे, रू भी बोलेंगे. இதை ரூ என்றும் சொல்வார்கள், ரீ என்றும் சொல்வார்கள். ஏ தமிழில் பாருங்கள், ராங்கிற எழுத்த தலைகீழாக போட்டது போல் இருக்கும். தமிழில் ராங்கிற எழுத்த தலைகீழாக போட்டது போல் இருக்கும். அது ஏ. ஹிந்தியில் ஏற்கனவே சொன்னது போல் ஹிந்தியில் ஏ அப்படிங்கிற ஷார்ட் வவல் இல்லை. அடுத்தது பாருங்கள், அதே போலவே எழுதி ஏ எழுதி ஊப்பர் ஏக்கு சீங்கு, சீங்குன்னா கொம்புன்னு சொல்லியிருக்கிறோம். ஓஹ ஏ, அது மேலே ஒரு கொம்பு போட்டோம்னா ஐ பன்தா ஹை. கியா பன்தா ஹை? ஐ பன்தா ஹை. ஆ लिखकर, आ लिखते हैं, आ करते हैं. ऊपर एक सींग लिखने से वो बनेगा. ஆ எழுதி மேலே ஒரு கொம்பு எழுதினோம்னா ஓ பனேகா, ஓ ஆகும். உஷி தரா லிக்கர், அது போலவே எழுதி ஒரு கொம்பு போட்டால் ஓ பனேகா, ரெண்டு கொம்பு போட்டோம்னா डबल करने से क्या होगा? औ बनेगा. ये है वो, ये है औ, डबल करने से औ बनेगा. आ लिखकर ऊपर एक बिंदु,
बिंदु का मतलब புள்ளி. நீங்கள் புள்ளிங்கிறத ஹிந்தியில் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்பளம் டாட்ஸ் அப்படிங்கிறது பிந்து அப்பளம் அப்படின்னு சொல்லுவாங்க. பிந்து அப்பளம், பிந்துனா புள்ளி. அம் பனேகா. ஆ லிக்கர் பகல் மே பக்கவாட்டில் 2 புள்ளி வச்சோம்னா அக பனேகா. ஏ ஹை ஹிந்தி கா வாவல்ஸ். இதில் தான் ஹிந்தியினுடைய உயிரெழுத்துக்கள் இதுதான். ஆ, ஆ, இ, ஈ, உ, ஊ, ரு, ஏ, ஐ, ஓ, ஔ, அம், அக. இது 13 எழுத்துக்கள் இங்கே இருக்குது. இப்போ 13 எழுத்துக்கள் நம்ம கற்றுருக்கிறோம். பெரும்பாலான குழந்தைகளுக்கும் சில பேருக்கு இது நல்லா தெரியும், ஓரளவுக்கு தெரியும். சில இடத்துல சந்தேகம் வரும். தனியார் பள்ளிகளில் படிக்கிற குழந்தைகளுக்கு இந்த எழுத்துக்கள் சந்தேகம் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா தனியார் பள்ளிகளில் இதனுடைய பாட வேலைகள், அதாவது பீரியட் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால எழுத்துக்கள் சந்தேகமாகவே இருந்துகிட்ருக்கும். இந்த வீடியோவை திரும்ப திரும்ப எங்களுக்கு போட்டு காட்டுங்க. அவங்க எழுத்துக்களை எல்லாம் தெளிவாக கற்றுக்குவாங்க. எழுத்துக்கள் சரியாக தெரிஞ்சுது என்றால் அவங்க படிக்கிறதுல புரிஞ்சிக்கிறதுல எப்பவுமே திக்கத் கபீனகி ஹோகா, எப்போவுமே கஷ்டம் இருக்காது. அடுத்து எழுத்து பாருங்கள். நம்ம ஆ ஆய்க்கு பார்த்துருக்குறோம். அடுத்து வியஞ்சன் யூ, யா, இன், ஜா, இன் வியஞ்சன் அதை சொல்லுவாங்க. மெய்யெழுத்துக்கள் சொல்லுவாங்க. நம்ம தமிழில் நம்ம பார்த்துருக்குறோம். கா, கா, சா, ஞா, ஐசா சலேகா. தமிழ் மே ஐசா சலேகா. காங்கா, சா, ஞா, ஐசா சலேகா அப்படி போகும். ஆனால் ஹிந்தியில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கா இருக்குது, அப்புறம் கா இருக்குது. இந்த காவே என்ன ஆகுனா கா 1. यही का क्या बनता है? का सेकेंड बनता है. यही का क्या होता है? का थर्ड बनता है. यही का क्या होता है? गा फोर्थ बनता है. அதுக்கு उसके बाद ही அதற்கு பிறகு தான் ஞா வரும் தமிழில். இதனுடைய இங்கிலீஷ் உச்சரிப்பை நம்ம இங்கிலீஷில் எழுதணும்னா கா, 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 கா. இந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசம் நமக்கு நல்லா தெரியணும். பல பேர் கா 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 அப்படின்னு காக்கா சொல்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்படி சொல்லக்கூடாது. இது கா, தமிழில் இருக்கிறது போல் கா சொல்லணும். இதை கா அப்படிங்கணும். கா, அக்கா, பக்கா அப்படி சொல்கிறது போல் இது கா, இது கா. ஹா சவுண்டு வரணும். இதில் ஹா சவுண்டு வரது கவனிக்கணும். உச்சரிப்பு தெளிவாக இருந்தது அப்படின்னா எந்த மொழி பேசினாலும் அழகாக இருக்கும். பாருங்கள், இது கா, இது கா, கா, கா. இது கா, 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 கா. இது கா, கணேசன், கந்தகம், காந்திங்கிற பேருக்கு வர்றது. இது கா. இந்த மாதிரி வார்த்தைகள் தமிழ் இருக்க வாய்ப்பு இல்லை. கா, கா சொல்லுவாங்க. அதிர்வோட கவனித்து பாருங்கள். கா, கா. ஹிந்தி எழுத்துக்கள் இந்த மாதிரி கா, ஜா, பா அப்படிங்கிற எழுத்துக்கள் அதிகமாக இருக்குது. நம்ம எழுத பார்க்கலாமே. ஏக் ரேகா கீஞ்ச்தே ஹேன். ரேகா கீஞ்ச்தே ஹேன் அப்படின்னா கோடு இழுக்கிறோம். அதுக்கு கீழே எழுதணும். ஏகா के नीचे लिखते हैं. देखिए ये है का, ये है का बनता है. का देखिए ये है का. நான் பாருங்கள், இந்த மாதிரி எழுதினா தமிழ் கா வந்த மாதிரி ஆகிடும். இது தமிழ் கா, கா बनता है. செகண்டு நம்பர் 2 லுக்கினே சே பாருங்கள். நம்பர் 2 மாதிரி எழுதணும். எழுதிட்டு அப்படி இப்படி போட்டோம்னா கா, செகண்ட் கா ஹோத்தா है. தேர்டு பாருங்கள், ஜே போட்டுக்கிட்டு பக்கத்தில் ஒரு கோடு கீழே இழுத்தோம்னா கா பன்தா ஹை. கா பன்தா ஹைனா கா ஆகிறது. ஃபோர்த்து பாருங்கள், இந்த மாதிரி தலைகீழ 3 போட்ட மாதிரி போட்டு மேலே இழுத்து கீழே கொண்டு வந்தால் கா ஃபோர்த்து பன்தா ஹை. கா ஃபோர்த்து. அதற்கு பிறகு பாருங்கள், கா ngா என்ன சொல்லுவாங்கன்னா இந்த மாதிரி எஸ் போட்டு, உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் புள்ளி வச்சா பிந்து. பிந்துன்னா புள்ளி. கா, 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 கா. இது பார்த்துருக்கோம். 5 எழுத்துக்கள் பார்த்துருக்குறோம். உயிரெழுத்துக்களில் 13 பார்த்துருக்குறோம். உயிர்மை எழுத்துக்களில் 5 மட்டும் பார்த்துருக்குறோம். அது இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக 2 எழுத்துக்கள் முந்திரி கொட்டை மாதிரி 2 எழுத்துக்கள் முந்திட்டு வருது. அதை மட்டும் பார்த்துக்கிறோம். அது என்ன எழுத்துக்கள் அப்படின்னா மா 1, ரா 1. நம்ம வார்த்தைகளாக படித்து பழகிறதுக்காக இப்படி போட்டுக்கிறோம். தமிழில் பூ எழுதினோம்னா மா, பூமா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். தமிழில் பூ எழுதுனா ஹிந்தியில் மா. அடுத்து பாருங்கள், ரா எழுத்து எல்லாருக்குமே இந்தியாவில் தெரியும். இது ரா. ரூபாய்ங்கிற அடையாளத்துக்காக போடுற ரா எழுத்து. ரூபாய்க்கு நம்ம இப்படி போடுவோம்.
அது மாதிரி வர ரா எழுத்து, மா ஒரு எழுத்து, ரா எழுத்து. இந்த எழுத்துக்களை எல்லாம் வைத்து நம்ம எப்படி ஹிந்தியில் படிக்கிறது? இந்த எழுத்துக்கள் போதும். ஆய்க்கு நம்ம கற்றுருக்குறோம், கா 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 கற்றுருக்குறோம். அது இல்லாமல் இங்கே ஒரு 2 எழுத்து பார்த்துருக்கோம், மா ரா. அப்போ இதில் 13, இதில் ஒரு 5, இங்கே ஒரு 2. இந்த எழுத்துக்களை வைத்து ஹிந்தியில் எப்படி படிக்க பழகிறது போதும். இது வரைக்கும் நம்ம படிக்க பழகினா போதும். கவனிங்க, இந்த பக்கம் பாருங்க, ஆ எழுதியிருக்கிறோம், இது ஆ, இதுக்கு பக்கத்தில் ஒரு ஓ போடுறோம். ஆ இருக்குது, ஓ இருக்குது. நீங்களே ஹிந்தியில் படிக்க முடியும். ஆ எழுத்து இருக்குது, ஓ இருக்குது. இங்கே கவனித்து பார்க்கலாம். இது ஆ இருக்குது, இங்கே இருக்கிற ஓ இருக்குது. ஆ ஓ, ஆ ஓ, ஆ ஓ அப்படின்னா ஹிந்தியில் வா. ஒரு வார்த்தை உருவாக்கிட்டோம். யார் வேணால் படிக்க முடியும். 2 எழுத்து தெரிஞ்சால் போது ஹிந்தி படிக்க பழகியாச்சு. பாருங்கள், ஆ ஓ, ஆ ஓ, வா அப்படின்னு அர்த்தம். அடுத்த எழுத்து பாருங்கள், 2வது எழுத்து நம்ம பார்க்குறோம். இது கா பார்க்குறோம், கா பார்க்குறோம். இது செகண்டு கா, 2 மாதிரி போட்டால் செகண்டு கா. இங்கே வந்து ஓ போடுறோம், காவோ, காவோ. பாருங்கள், செகண்டு கா இருக்குது, கா ஓ, காவோ. காவோனா சாப்பிடு, காவோ சாப்பிடு. அடுத்து பாருங்கள், ஜே மாதிரி போடுறோம், அப்புறம் இந்த மாதிரி போடுறோம். இதை ஜே கா அப்படின்னு நாங்கள் அடையாளப்படுத்துவோம். ஹிந்தி சொல்லித்தரும்போது ஜே மாதிரி வர்றதுனால அடையாளப்படுத்துறதுக்கு ஜே கா போடுவோம். அதுக்கப்புறம் ஒரு கால் போடுவோம். ஒரு 1 மாதிரி போட்டோம்னா ஹிந்தியில் கால் ஆகும். பாருங்கள், இந்த மாதிரி வச்சுக்கலாமே நம்ம. அதாவது இந்த மாதிரி 1 போட்டோம்னா தமிழில் கால் வர்ற மாதிரி. இது ஞாபகம் வச்சுக்கலாமே, 1 போட்டாலே கால் வர மாதிரி. அப்போ இது கா, 1 போட்டதுனால கா. அடுத்தது ஓ, காவோ. காவோனா பாடு, காவோ பாடுன்னு அர்த்தம். அடுத்தது பாருங்கள், ஆ இருக்குது, இந்த மாதிரி ஜேகா போடுறோம். ஆ இருக்குது, ஜேகா இருக்குது. இது ஆகுன்னு படிப்பாங்க. பாருங்கள், இது ஆ இருக்குது, இங்கே கா இங்கே இருக்குது. பாருங்கள், கா இங்கே இருக்குது. இந்த 2 வார்த்தைகளை இணைச்சி ஆகு. இது எப்படி இங்கிலீஷில் எழுதலாம்னா இப்படி எழுதிக்கலாம், ஆ போட்டு ஜி போட்டுக்கலாம். தமிழில் எழுதுனா ஆக்குன்னு வரும். தமிழில் எழுதுனா ஆக்குங்கிற அர்த்தத்தில் வந்துடும். அதனால் ஆகு. ஆகுன்னா ஃபயர், நெருப்பு. ஆகு அப்படின்னா நெருப்பு. ஆகு, ஆகுன்னா நெருப்பு. அப்புறம் பாருங்கள், இது உங்களுக்கு தெரியும், இந்த எழுத்து பார்த்தாலே தெரியும், கா. மெதுவாக மெதுவாக கவனித்து பார்க்கலாம். கா இருக்குது. இந்த எழுத்து தெரியும் நமக்கு, ஈ இருக்குது. பாருங்களேன், கா இருக்குது, ஈ இருக்குது. இதை கை அப்படின்னு சொல்லுவாங்க. கைனா மெனி, பலன்னு அர்த்தம், பல. கைனா பல. அடுத்து பாருங்கள், இது தெரியும், ஏ இருக்குது. இங்கே கவனிங்க, இந்த எழுத்து ஏ இருக்குது. ஹிந்தியில் ஏ அப்படிங்கிற எழுத்து கிடையாது. பெருமாள் அப்படின்னு ஹிந்தியில் சொல்லவே முடியாது. ஹிந்திக்காரங்க பெருமாளை பெருமாள் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. செல்வராஜ் அப்படின்னு ஹிந்தியில் சொல்ல முடியாது. செல்வராஜ் அப்படின்னு தான் சொல்ல முடியும் ஹிந்தியில். ஏன்னா ஏ அப்படிங்கிற எழுத்து தான் இருக்குது, ஏ அப்படிங்கிற எழுத்து இல்லை. அப்போ ஏ இருக்குது இங்கே. அப்புறம் பாருங்கள், கா போடுறோம். ஏ இருக்குது, கா போடுறோம். இது ஏக்கு. ஏக்கு, ஏக்குனா 1. ஏக் அப்படின்னா 1 அர்த்தம். பாருங்கள், ஈ இருக்குது. இது ஈ, உயிரெழுத்தில் ஈ இருக்குது. அதுக்கு பக்கத்தில் நம்ம கா போடுறோம். இது இக்கு. ஈ கா போட்டால் இக்கு அப்படின்னு அர்த்தம். இக்கு, இக்குனாலும் 1 அப்படின்னு அர்த்தம். இப்போ இங்கேருந்து சில வார்த்தைகள் எடுத்துக்கலாமே. இது மா. தமிழில் பூ எழுதலாம். தமிழில் பூ அப்படின்னு எழுதலாம்னா ஹிந்தியில் மா. இப்போ மா இருக்குது, பக்கத்தில் 1 போட்டால் என்ன ஆகும்? மா ஆகும். இங்கே இப்படி போட்டு பாருங்கள், மார். மார் அப்படின்னு அர்த்தம். நம்மளே படிக்க முடியும். இது மா இருக்குது, மா இருக்குது, ரா இருக்குது, மார். மார் அப்படின்னா அடி அல்லது கொள்ளு அப்படின்னு அர்த்தம். அடி அல்லது கொள்ளுன்னு அர்த்தம். இந்த எழுத்தையும் நம்ம திருப்பி போட்டு பார்க்குற பாருங்க. இது முன்னால் வருது, ரா இருக்குது, அப்புறம் கால் இருக்குது, அப்புறம் மா இருக்குது. ரா மா இருக்குது, ராம். ராம்னா ராமன் அப்படிங்கிற பேர், ராம். அடுத்து பாருங்க, ரா இருக்குது, மறுபடியும் ரா இருக்குது. இது ராரா, சும்மா சொல்கிற மாதிரி ராரா அப்படி சொல்கிறது. இந்த எழுத்துக்களை வச்சு நம்ம பாருங்க, அ ஆ இ ஈ உ உ ரு ஏ ஐ ஓ ஔ அம்
ஆக இந்த எழுத்துக்களை எழுதி பாருங்கள், ஒரு 5 முறை எழுதி பாருங்கள். எழுதி அல்லது கவனித்தாலே போதும். அடுத்து பாருங்கள், காங்கா சாங்கா அப்படி வந்துட்டுருக்கு. தமிழில் தான் ஒரு எழுத்து இருக்குது. தமிழில் ஒரு கா, ஒரு சா, ஒரு தா, ஒரு பா இருக்குது. ஆனால் ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம் இந்த மாதிரி மொழிகள் எல்லாம் 4 கா இருக்குது, 4 சா இருக்குது, 4 டா இருக்குது, 4 தா இருக்குது, 4 பா இருக்குது. 4 நாளாக கற்றுக்க வேண்டியது இருக்குது. அது உச்சரிப்பு தகுந்த மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள், நம்ம அதனால தான் பாருங்கள், காங்காவை கா 1, கா 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 அப்படி வச்சுருக்கோம். கா 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 ngா அப்படி போட்டு வரிசைப்படுத்தியிருக்கிறோம். இந்த எழுத்துக்கள் பாருங்கள், இது தமிழ் கா மாதிரியே இருக்குது. இது 2 போட்டு கா பண்ணியிருக்கோம். இது ஜே போட்டு கா பண்ணியிருக்கோம். இது தலைகீழ 3 போடுற மாதிரி போட்டு கா பண்ணியிருக்கிறோம். ngா இருக்குது. கா 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 ngா இருக்குது. அது இல்லாமல் இந்த வரிசையில் வராத எழுத்துக்கள், ஸ்பெஷல் எழுத்துக்களை நம்ம இங்கே மா போட்டிருக்கோம், ரா போட்டிருக்கோம். ரா எல்லாருக்குமே ஈஸியாக இருக்கும். பாருங்கள், ரா இந்த மாதிரி போடுறோம். இது எல்லாருக்கும் ஈஸியாக இருக்கும். மா ஈஸியாக எல்லாருக்கும் இருக்கும். இது ஏன்னா தமிழில் பூ போடுற மாதிரி. இதுகளை வைத்து, இந்த எழுத்துக்களை எல்லாம் வைத்து தான் நம்ம இந்த வார்த்தை வச்சுருக்கிறோம். ஆவோ, காவோ, காவோ, ஆக், கை, ஏக், இக், மார், ராம், ராரா இந்த வார்த்தைகள் வச்சுருக்கோம் நம்ம. சரி, இந்த பாடத்தின் மூலமாக, இது பாடம் 1. இந்த பாடத்தின் மூலமாக எழுத்துக்களையும் நம்ம தெளிவாக கற்றுருக்கிறோம். எழுத்துக்களை நம்ம இந்த எழுத்துக்கள் வரைக்கும் நம்மளால் படிக்க வரும், வார்த்தைகளை வச்சு படிக்க வரும். அது மட்டுமல்ல, ஹிந்தியில் பேசவும் பழகியிருக்கோம், கொஞ்சம் கொஞ்சம் பேச பழகியிருக்கிறோம். இந்த பாடத்தில் நாம் தெரிஞ்சுக்கிட்ட புது வார்த்தைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம். போல்தே சமய், இசை படாதே சமய் ஹம் कुछ नए शब्दों को हमने जान लिए, देखेंगे. இதை பார்க்கலாம். பாருங்கள், ஸ்வர் அப்படின்னு பார்த்தோம், உயிரெழுத்துக்கள். ஸ்வர்னு இருக்குது பாருங்கள். ஸ்வர் அப்படின்னா உயிரெழுத்துக்கள், ஸ்வர் அப்படின்னா உயிரெழுத்துக்கள். தேரா அப்படின்னா 13. அதில் பாருங்கள் 13 உயிரெழுத்துக்கள் இருக்குது, அதனால் தேரா. தேரானா 13. ரேகா அப்படின்னா கோடு. இந்த கோடை தான் நம்ம ரேகான்னு சொல்லுவாங்க. ரேகானா கோடு. கையில் கூட ரேகையை நம்ம ரேகை அப்படின்னு சொல்லுவோம். ரேகானா கோடு அப்படின்னு அர்த்தம். கே ஊப்பர் அப்படின்னா மேலே. கே ஊப்பர் அப்படின்னா மேலே. இங்கே பாருங்கள், ஊப்பருங்கிறது இங்கிலீஷில் ஊ இப்ப ஊப்பர். ஆங்கில மொழியில் இதை அப்பர்னு படிக்கிறாங்க, மேலே. கே ஊப்பர்னா மேலே, கே நீச்சேனா கீழே. கோட்டுக்கு மேலேனா ரேகா கே ஊப்பர், கோட்டுக்கு கீழேனா ரேகா கே நீச்சே, கீழே. அங்கிரேசி அப்படின்னா ஆங்கிலம். ஆங்கில மொழியை நம்ம எப்படி இங்கிலீஷ்னு தமிழில் சொல்கிறோமோ அதுபோல் ஹிந்தியில் அங்கிரேசின்னு சொல்லுவாங்க. நல்லா கவனித்து பாருங்கள், அங்கிரேசின்னு சொல்லுவாங்க. அடுத்தது ஆனால்னா மகர். மகர்னா ஆனால். ஆனாலுக்கு நிறைய ஹிந்தியில் வார்த்தை இருக்குது. லேக்கின் இருக்குது, பர் இருக்குது, பரந்து இருக்குது, கிந்து இருக்குது. ஹிந்தி ஒரு பெரிய மொழியாக இருக்கிறதுனால நிறைய வார்த்தைகள் இருக்குது. இப்போதுக்கு நம்ம ஆனால்னா மகர்னு கற்றுக்கிறோம். அதுக்கப்புறம் வால், ஊக்கு போடுறதுக்காக பாருங்கள், ஊ போடும்போது ஒரு வால் போடுறோன்னு சொல்லுவோம். வால், இந்த வாலுக்கு பேர் பூஞ்ச். பூஞ்சுனா வால். அடுத்து பாரு, சீங்கு, கொம்பு. உதாரணத்துக்கு இங்கே ஆ இருக்குது, மேலே ஒரு கொம்பு போடுறோம், கொம்புன்னு சொல்லுவோம். தமிழ் மொழியில் கொம்புன்னு சொல்கிறத ஹிந்தியில் சீங்குன்னு சொல்லுவாங்க. சீங்குனா கொம்பு. அடுத்து புள்ளி இருக்குது, ஆ எழுதி மேலே ஒரு புள்ளி வைக்கிறோம், அந்த புள்ளியை பிந்து அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இன்று நாம் கற்றுக்கொண்ட வார்த்தைகள், புதிய வார்த்தைகள், பேசுவதற்கான ஸ்போக்கன் வேர்ட்ஸ் என்ன கற்றுக்கிட்டோம் அப்படின்னா, ஸ்வர், தேரா, ரேகா, கே ஊப்பர், கே நீச்சே, அங்கிரேசி, மகர், பூஞ்ச், சீங், பிந்து இந்த வார்த்தைகளை கற்றுக்கிட்டோம். உயிரெழுத்துக்களை கற்றுக்கிட்டோம். காவரிசையில் காவை கற்றுக்கிட்டோம். அது இல்லாமல் மா, ரா அப்படிங்கிற எழுத்துக்களை கற்றுக்கிட்டோம். இவைகளை எல்லாம் வைத்து வார்த்தைகளாக உருவாக்கி நம்ம பேச பழகலாம். இந்த பாடங்களை வரிசையாக கேட்டு வாருங்கள். ஹிந்தியில் நீங்களும் சாதிப்பது நிச்சயம். நன்றி, வணக்கம்.